Hi, hello friends. Welcome to Muttai Tamil Blogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காடை முட்டை மசாலா எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னாங்க. பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் ஷோபா. இன்றைக்கி நான் காடை முட்டையை வச்சு ஒரு மசாலா பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பேன் காஞ்சிடுச்சு. நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு கொஞ்சம் அந்த ஸ்ப்ளிட் பண்ண அந்த காடை முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுட்டேன். சீரகம் போட்ட உடனே தக்காளி, வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, 4 இல்லை 2 பச்சை மிளகா, நல்லா இது மிக்சியில் போடலை, பட் ஆனால் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற டைம்லே நான் வந்து இதுக்கு ஒரு 2 மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சீரகம் இதை போட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். இப்போ இன்னொரு கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கட்டி தயிர், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்புறம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் போடுறேன். இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்து வச்சுருக்கிற அந்த செகண்ட் மசாலாவையும் போடுறேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு மசாலா. நான் வந்து இந்த வறுத்து வச்சுருக்க காடை முட்டையை போடுறேன். காடை முட்டையில் வந்து வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. கோழி முட்டையை விட காடை முட்டையில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. 2 கோழி முட்டை சேர்ந்தால் 1 காடை முட்டை பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முட்டையை போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ காடை முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி காடை முட்டைக்கு பதிலாக நார்மல் கோழி முட்டை கூட யூஸ் பண்ணி இந்த கிரேவியை பேஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் நான் கொத்தமல்லியை தூவிடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.